ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டூ இம்பார்ட்டன்ட் ப்ரேசஸ். ஃபர்ஸ்ட் டூ ப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்டு ஸ்கொயர். செகண்ட் ப்ரேசஸ் ஃபீ ஃபா ஃபம் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களோட டே டு டே இங்கிலீஷ் வெக்காபுலரியை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஃபேர் அண்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக நியாயத்துடன் நடந்துக்கிறது. ஒரு பீப்புள் இன்னொரு பீப்புள்கிட்ட நேர்மையாக நியாயத்துடன் நடந்துக்கிறது தான் ஃபேர் அண்ட் ஸ்கொயர். ஸோ உதாரணமாக எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம் பாருங்கள். லெட் ஆல் அவர் ஆக்ஷன் பி ஃபேர் அண்ட் ஸ்கொயர். அதாவது நம்முடைய எல்லா செயல்களும் நியாயமுடன் நேர்மையுடன் இருக்க வேண்டும். அடுத்தவங்களுக்கு நீ ஒரு உதவி செய்ய போறேன்னா அதில் என்னன்னா நேர்மையும் நியாயத்துடன் நடந்துக்கணும்ப்பா. அவங்க நம்மளுக்கு செய்ய வராங்கன்னா ஒரு விஷயத்த நேர்மையும் நியாயத்தோடு இருக்கணும்ப்பா. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நேர்மை நியாயத்தோடு நடந்துக்கிறது தான் நல்லது இந்த உலகத்தில். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியல. ஃபேர் அண்ட் ஸ்கொயருக்கு நேர்மை நியாயம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவதாக பார்க்குற இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஃபீ ஃபா ஃபம் அப்படிங்கிறது தான். இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை பயமுறுத்தும் விதத்தில் பயம் காட்டுவது. இப்போ மந்திரவாதிகளாம் என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்கள்ல, ஃபீ ஃபா ஃபம். மந்திரவாதி ஏதோ ஒரு வார்த்தை விடுவாங்க, அதே போல தான் இது ஃபீ ஃபா ஃபம் அப்படிங்கிறது குழந்தைகளை பயமுறுத்தும் விதத்தில் பயம் காட்டுவது. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் நாட் டு பி கவுடு டவுன் பை பாகிஸ்தான் ஃபீ ஃபா ஃபம் அப்படின்றாங்க. அதாவது பாகிஸ்தானுடைய குழந்தைத்தனமான பயமுறுத்தலுக்கு இந்தியா ஒருபொழுதும் பயப்படாது, ஒருபொழுதும் அடிபணியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபீ ஃபா ஃபம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. இடத்துல பயமுறுத்துறது அந்த வார்த்தை ஃபீ ஃபா ஃபம் அப்படிங்கிறது. உன்னுடைய மேஜிக்கல் ட்ரிக்கான வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணி என்னை பயமுறுத்த முடியாது, குழந்தைகளை பயமுறுத்துற மாதிரி எங்களை பயமுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் டூ இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.